அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் போன செப்டம்பர் 14 இந்த நாளில் டிஎன்பிஎஸ்சி சார்பில் குரூப் 2க்கான ப்ளீம்ஸ் எக்ஸாமை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸாமில் மேக்ஸில் ரீசனிங்கும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ரீசனிங்கில் ஒரு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த ரீசனிங் எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ இதற்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் ரீசனிங் நான் கொண்டு வந்திருக்கேன்னா, குரூப் 2ஏல மெயின்ஸில் ரீசனிங் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. அதனால் ரீசனிங்க்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். மேக்ஸை காட்டிலும் ரீசனிங் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எளிமையாக நம்ம புரிஞ்சோம்னா ஈஸியாக நம்மளால் ஆன்சர் கொண்டு வர முடியும். இப்போ இந்த குரூப் 2ல என்னென்ன கேட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், if f(4x) = CAT தென் ஜெராக்ஸ், இது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இவங்க கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். இப்போ பாருங்கள், எஃப் இதுக்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா சி, இங்கே இருக்கா சி. அடுத்தது ஓ, இதுக்கு ஈக்குவல் என்னது ஏ. அடுத்தது எக்ஸு இதுக்கு ஈக்குவல் வந்து டி. இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கிறணும். ஓகே, இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஜெராக்ஸ் XEROX, இது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் நம்ம ஆன்சர் இருக்குது, நம்ம தேனாலே எடுத்துடலாம். அப்போ எக்ஸுக்கு நேராக ஈக்குவலாக என்ன இருக்குன்னு பாருங்கள், டி. அப்போ இதே மாதிரி எக்ஸ் இங்கே இருக்கா லாஸ்ட்லேயும், அப்போ இங்கேயும் டி. அப்போ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் டி. ஆப்ஷனில் தேடுங்க, எங்கெங்கே இருக்குது பாருங்கள், ஏல இருக்குது, பியில் இல்லை, சியில் இருக்குது, டியில் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், இ பாருங்கள், இ வந்து இங்கே எங்கேயுமே இல்லை, அதனால் இந்த இ எடுத்து அப்படியே எழுதுங்க. அடுத்தது ஆர் பாருங்கள், ஆர் வந்து எங்கேயுமே இல்லை, இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. இதுக்கப்புறம் ஓக்கு ஈக்குவல் என்னது ஏ. ஸோ இதுதான் ஆன்சர், TERAT. எங்கே இருக்குது பாருங்கள், நமக்கு CD தான் இருக்குது, இங்கே TCROTன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா TERAT, இதுதான் சரியான ஆன்சர். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ரீசனிங் வந்து அவங்க கொடுக்குற கொஷின்லேயே நமக்கு வந்து ஆன்சர் எப்பவுமே இருக்கும். கரெக்டாக நம்ம புரிஞ்சு ஆன்சர் பண்ணோம்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே, செகண்ட் ஒன் போகலாம். இஃப் ABCDE இதுக்கு ஈக்குவல் P1 Q2 R3 S4 T5. அதாவது இங்கே வந்து அல்ஃபா கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, Q2 BF B7A இதுக்கு ஆப்போசிட், அதாவது இதுக்கான ஈக்குவல் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, நீங்கள் தமிழோட இங்கிலீஷில் கொஷினை நல்லா ரீட் பண்ணுங்கள். இல்லை தமிழ் பெஸ்ட்டாக இருந்தால் தமிழ் என்ன பண்ணுங்க எடுத்துக்கோங்க. அப்போ இது கொடுத்துட்டு என இருந்தால் பின்னுருவற்றுள் இந்த லைனை கொடுத்துட்டு இது எதற்கு சமமானதுன்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை நம்ம எடுத்து எழுதணும். இங்கே A B C D E. அப்போ இதுக்கு ஈக்குவல் என்ன சொல்கிறாங்க, ஏக்கு ஈக்குவல் என்னது P1, ஏக்கு ஈக்குவல் P1. அடுத்தது Q2, சிக்கு ஈக்குவல் என்னது R3. அடுத்தது டிக்கு ஈக்குவல் என்னது S4. அடுத்து இக்கு ஈக்குவல் என்னது T5. அப்போ PQRST 1 2 3 4 5. ஓகே, இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, இது அப்படியே எழுதுங்க. Q2 BF V7A. அவ்வளோதான். இப்போ நம்ம தேடணும் Q2 எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்கா Q2. அப்போ இதுக்கு ஈக்குவல் என்னது B எடுத்து எழுதுங்க. அடுத்தது B இருக்கா, Bக்கு ஈக்குவல் என்னது Q2, இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. அப்போ BQ2 எங்கே இருக்குன்னு பாருங்க, ABCD 4லுமே இருக்குது. அப்போ நம்ம அடுத்து நம்ம போனோம் F இங்கே எங்கேயுமே கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ABCDEF அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். அப்போ இங்கே PQRST, அப்போ இங்கே என்ன வரணும், U6 வரணும். அப்போ Fக்கு என்னது ஈக்குவல் U6. அப்போ U6 எங்கே இருக்குன்னு பாருங்க, பிலையும் டியில் மட்டும்தான் இருக்குது, இது ரெண்டுலையுமே இல்லை. அப்போ நமக்கான ஆன்சர் இதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம அடுத்ததில் நம்ம ஆன்சரை நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, அப்போ B7 கேட்டிருக்காங்களா, அப்போ B7 பாருங்க இங்கே இல்லை, PQRSTU அதுக்கப்புறம் என்ன வரணும் V7. அப்போ இங்கே
ஈக்குவல் என்ன வரணும்? ABCDEFG. அப்போ V7க்கு என்ன வரணும்? G வரணும். எங்க இருக்கு ஆன்சரு? டியில் இருக்குது. நம்ம சேஃப்டிக்கு என்ன பண்ணோம்? லாஸ்ட்டாக இருக்கா, இதே நம்ம பார்த்துடணும். அப்போ ஏக்கு ஈக்குவல் என்னது? P1 இருக்கா, இங்கே இருக்கா, P1. இதை அப்படியே எடுத்து எழுதுங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள் தான் ரீசனிங். நெக்ஸ்ட் ஒன், இது வந்து மேக்ஸு. ரீசனிங்லேயுமே இதே டைப்பில் நம்பர்ஸ் அதிகமாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து கேட்பாங்க. ஸோ அதனால தான் மேக்ஸை இதில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு மிஸ்ஸிங் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. மிஸ்ஸிங் நம்பர் இந்த மாதிரி கேட்டிருந்தாலே நம்ம கண்டிப்பாக ஸ்கொயர், கியூப் இது வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். இது நம்ம மனப்பாடம் பண்ணாமல் டக்கு நம்மளால் ஆன்சர் கொண்டு வர முடியாது. சப்போஸ் 2 ஸ்கொயர் இதோட நம்பரை வந்து ஆட் பண்ணுவாங்க அல்லது லெஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 4, அடுத்தது 18, கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 100, 180, 294, 448 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இதை எப்படி இது பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நம்பர் ரொம்ப சிறுசாக இருக்கிறனால நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். அப்போ 2 ஸ்கொயர் 4, அதுக்கப்புறம் 3 ஸ்கொயர்னா 9, ஆனால் அங்கே 18 இருக்குது. அப்போ அந்த இது கண்டிப்பாக வராது. அப்போ வேறு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறப்ப நம்ம இதில் நம்ம என்ன மெத்தட் எடுத்து நம்ம பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கியூப் எடுத்துக்கோங்க. அதாவது இதுக்கு ஆன்சர் என்னது? 8. இதே மாதிரி 2 ஸ்கொயர் பண்ணுங்க. இதுக்கு என்ன ஆன்சரு? இது 4. அப்போ 8லேருந்து 4 லெஸ் பண்ணுங்க, என்ன வரும்? 4. ஓகே, இதே மாதிரி அடுத்ததும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோமோ அதே மெத்தட் தான் இதுலேயும் பண்ணணும். அப்போ 2க்கு அடுத்து இங்கே நீங்கள் 3 போட்டுக்கோங்க. 3 கியூப், 3 ஸ்கொயர். அப்போ 3 கியூப் எவ்வளோ? 27. 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9. அப்போ இதை லெஸ் பண்ணுங்க, 18 இருக்கா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்புமே ஒரே மாதிரி பண்ணியிருக்கோமா? அடுத்ததும் நம்ம இதே மாதிரி பண்ணணும். கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம போகிற மெத்தட் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதுக்கப்புறம் பாருங்கள், 4 கியூப் மைனஸ் 4 ஸ்கொயர். 4 கியூப் எத்தனை? 64. 4 கியூப் வந்து 64 மைனஸ் 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16. 4 ஸ்கொயர் வந்து 16. அப்போ லெஸ் பண்ணுங்க, எவ்வளோ வரணும்? 48 வரணும். 48 இருக்கான்னு பாருங்க ஆப்ஷனில். ஏல வந்து இருக்கு. இருந்தாலும் நம்ம இன்னொருக்கா அடுத்த ஸ்டெப்பை நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு ஒரே இது வந்துச்சுன்னா அப்போ கன்ஃபார்ம் ஆன்சர் 48 தான். ஓகே, அப்போ இங்கே 2 கியூபு, 3 கியூபு, 4 கியூபு. அப்போ அடுத்து என்ன வரணும்? 5 கியூப். சரிங்களா? அடுத்து என்ன வரணும்? 5 கியூப் மைனஸ் 5 ஸ்கொயர். 5 கியூப் எத்தனை? 5 கியூப் வந்து 125. 5 ஸ்கொயர் எத்தனை? 25. அப்போ இங்கே என்ன வரும்? லெஸ் பண்ணால் 100. கரெக்டாக இருக்கா? அப்போ நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கான ஆன்சர் 100% A. 48ன்றது உறுதியாயிடுச்சு. இருந்தாலும் நம்ம செக் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5க்கு அடுத்து 6. சரிங்களா? 6. அப்போ 6 கியூபு, 6 ஸ்கொயரு. 6 கியூப் எத்தனை? 216. 6 ஸ்கொயர் எத்தனை? 36. லெஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 180 லெஸ் பண்ணால் வரும். இங்கே இருக்கா 180? அவ்வளோதான். அடுத்தது 7 கியூபு, 7 ஸ்கொயரு. 7 கியூப் வந்து எத்தனை? 343. 7 ஸ்கொயர் வந்து 49. இது நீங்கள் லெஸ் பண்ணுங்க, 294 வரும். இங்கே இருக்கா? இருக்குது. அடுத்தது 8 கியூபு மைனஸ் 8 ஸ்கொயர். 8 கியூப் எத்தனை? 512. 512. 8 8 64. 64 × 8 512 மைனஸ் 8 ஸ்கொயர் வந்து 64. லெஸ் பண்ணிங்கன்னா 448. ஓகே, ஆனால் எக்ஸாம் ஹாலில் நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சின்னா விட்டுட்டு நம்ம அடுத்தது போயிடலாம். உங்களுக்கு இது புரியுன்றதுக்காக நான் எல்லா ஸ்டெப்புமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெத்தடு வந்து கஷ்டமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எளிமையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நம்ம இன்னொரு மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து நம்ம கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணி நம்ம வந்து மல்டிபிள் பண்ணலாம். அதாவது 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் வந்து 4. 2 ஸ்கொயர் வந்து 4. இதுக்கு அடுத்து பாருங்களேன், 3 ஸ்கொயர் எடுங்க. 3 ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் எத்தனை? 9. 9 × 2 போடுங்க, எவ்வளோ வருது? 18. 9 × 2 18. ஓகே ஓகே, அடுத்தது நம்ம ட்ரை பண்ணலாம். 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் × 3.
இன்ட்டு 3. 4 ஸ்கொயர் எத்தனை? 16. 16 இன்ட்டு 3 எவ்வளோ? 48 இருக்கா? 48. ஓகே, அப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரை பண்ணுவோம். இங்கே நம்ம 2 போட்டிருக்கோம், 3 போட்டிருக்கோம், 4 போட்டிருக்கோம். அடுத்து என்ன வரணும்? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் இன்ட்டு 4. 5 ஸ்கொயர் எவ்வளோ? 5 ஸ்கொயர் வந்து 25 இன்ட்டு 4 எவ்வளோ? 100. 100 இருக்கா? அப்போ நம்ம இந்த மெத்தடும் கரெக்ட். அப்போ இதே மாதிரி தான் அடுத்தது 6 ஸ்கொயர் இன்ட்டு 5. 6 ஸ்கொயர் எவ்வளோ? 36. 36 இன்ட்டு 5 எவ்வளோ? 180 இருக்கா? இதுக்கப்புறம் அடுத்து என்ன பார்க்கணும்? 7 ஸ்கொயர் இன்ட்டு 6. 7 ஸ்கொயர் 49 இன்ட்டு 6. 49 இன்ட்டு 6 எவ்வளோ? 294 இருக்கா? இருக்குது. இதுக்கப்புறம் 8 ஸ்கொயர் இன்ட்டு 8 ஸ்கொயர் இன்ட்டு 7. அப்போ 8 ஸ்கொயர் எவ்வளோ? 64 இன்ட்டு 7 எவ்வளோ வரணும்? 448. ஓகே இருக்கா? அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 48. ஸோ ஏ வந்து ஆன்சர். நிறைய ஸ்டெப்பு வந்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வரும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுத்து பண்ணுறோமோ அதே தான் நமக்கு ஒரே ஸ்டெப்பு தான் கடைசி வரைக்கும் வரணும். சரிங்களா? வேறு ஸ்டெப்பு மாறி வந்துச்சுன்னா அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்காது. நீங்கள் எப்படி எடுத்து பண்ணாலும் ஆப்ஷனில் வந்து ஆன்சர் இருக்கும். அதனால் நம்ம ஒரே ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் தான் அது வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகலாம். அடுத்தது பாருங்கள். இஃப் சிஏடி இதுக்கு ஈக்குவல் வந்து ஏபிசின்னு சொல்கிறாங்க, டிஓஜி இதுக்கு ஈக்குவல் வந்து டிஇஎஃப் சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? டிஏஎன் சிஓடி இது வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம்? எழுதுவோம். இங்கே பாருங்கள், சி. அப்போ சிக்கு ஈக்குவல் என்னது? ஏ. ஏக்கு ஈக்குவல் என்னது? பி. அடுத்தது டிக்கு ஈக்குவல் என்னது? சி. டிக்கு ஈக்குவல் சி. அடுத்தது கீழே என்ன கொடுத்துருக்காங்க? டிஓஜி டிஇஎஃப். அப்போ டிக்கு ஈக்குவல் என்னது? டிக்கு ஈக்குவல் வந்து டி தான். இங்கே இருக்கா? டிக்கு ஈக்குவல் வந்து டி தான். அடுத்தது ஓக்கு ஈக்குவல் என்னது? இ. ஓக்கு ஈக்குவல் வந்து இ. அடுத்தது ஜி. ஜிக்கு ஈக்குவல் வந்து எஃப். ஓகே, இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? டிஏஎன் இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. டிஏஎன் சிஓடி. அப்போ இதுக்கு ஈக்குவல் என்ன? இதுதான் இவங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நீங்கள் எழுதுகிற மெத்தட் வந்து இப்படியே எழுதலாம், அல்லது இவங்க கொடுத்த மாதிரியே சினா கீழே கூட ஏ நீங்கள் போடலாம், ஏனா இங்கே கூட நீங்கள் பி போடலாம். உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள். டி. டிக்கு நேராக பாருங்கள். டிக்கு நேராக என்ன இருக்குது? டிக்கு ஈக்குவல் சி எழுதுங்க. அடுத்தது ஏ இருக்கா? ஏக்கு ஈக்குவல் என்னது? பி. அடுத்தது எண்ணு. அடுத்தது மூணாவது எண்ணு. எண்ணு பாருங்க, இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. எண்ணு எங்கேயுமே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சிபிஎன். சிபிஎன் ஃபர்ஸ்ட் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ஏல இல்லை, பியில் இல்லை, சியில் இருக்கு, டியில் இருக்கு. அடுத்தது பாருங்க சிஓடி. அப்போ சிக்கு ஈக்குவல் என்ன? சிக்கு ஈக்குவல் இங்கே ஏ இருக்கு. இது அப்படியே எழுதுங்க. அடுத்தது ஓ. ஓக்கு ஈக்குவல் என்ன? இங்கே இருக்கா? ஓக்கு ஈக்குவல் வந்து இ இருக்கு. அப்போ இங்கே ஏஇ. ஏஇ நமக்கு இங்கே ஆன்சர் வந்துருச்சு. டியில் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம டி நம்ம செக் பண்ணிடலாம். டிக்கு ஈக்குவல் என்னது? சி. டிக்கு ஈக்குவல் சி. அப்போ ஏஇசி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி வந்து ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கொஷின், அதில் தான் நமக்கு ஆன்சரே இருக்குது. நம்ம கரெக்டாக புரிஞ்சு எடுத்து பண்ணோம்னா போதும். இந்த வாட்டி கேட்ட ரீசனிங் ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி கிடையாது, ஒரு மீடியமாக கேட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் இதில் ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேண்டிய ரீசனிங் எவ்வளோ இருக்குது நம்மளுடைய சேனலில் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் நான் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். மேலே இந்த லைன் வந்து கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் அல்ஃபா எல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இதை கொடுத்துட்டு வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் தொடர் எது? இதை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இதுக்குள்ளே தான் நமக்கு ஆன்சர் இருக்குது. இதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஜிடிஆர் பிஎம்பி D45 அடுத்து என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்க. ஜிடிஆர் இந்த மூணுமே எடுத்து பாருங்க, ஒன்றா இருக்கான்னு பாருங்க. ஜிடிஆர், ஜி இங்கே இருக்கு, டி இங்கே இருக்கு, ஆர் இங்கே இருக்கு.
ஓகே, இதே மாதிரி அடுத்தது இருக்கான்னு பாருங்க. பிஎம்பி, பி இங்க இருக்கு, எம் இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. அப்போ ஒரே மெத்தட் தான் இருக்கு. சேஃப்டிக்கு தேர்டு நீங்க செக் பண்ணுங்க. D45, D45 கரெக்டா இருக்கு. ஓகே, அப்போ இவங்க எப்படி ஃபாலோ பண்ணிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, ஜி டி, அதாவது ஒரு லெட்டர் விட்டு அடுத்து எங்க வந்துட்டாங்க, ஆருக்கு வந்துட்டாங்க. இங்க இருந்து இந்த லாஸ்ட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க, ஆருக்கு வந்துட்டாங்க. அடுத்தது பாருங்க, பிஎம்பி, பி இங்க இருக்கு, அப்படியே அடுத்த லெட்டர் எடுத்திருக்காங்க. பி ஒரு லெட்டர் விட்டு எம், திரும்ப எங்க வந்திருக்காங்க, பி, இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே, அடுத்தது D45, அப்ப டி, டி இங்க இருக்கு, திரும்ப ஒரு லெட்டர் விட்டு 4 இங்க இருக்கு, திரும்ப எங்க வந்திருக்காங்க, 5 வந்திருக்காங்க. அப்ப ஆர் பி 5 நம்ம பார்த்தாச்சா. அப்ப அடுத்து என்ன வரணும், கடைசி லெட்டர் Q வரணும். Q எங்க இருக்கு பாருங்க, பில இருக்கு, டில இருக்கு, ஏல இருக்கு. அப்ப சி நமக்கு ஆன்சர் கிடையாது. ஓகேவா. சரி, இப்போ நம்ம எப்படி எடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் விட்டு அதுக்கப்புறம் கடைசி, இப்படி தான் நம்ம மூணுமே பார்த்துருக்கோம். அப்ப நாலாவதும் நம்ம அப்படிதான் பார்த்து ஆகணும். சரிங்களா. அப்ப நாலாவது இங்க ஃபர்ஸ்ட் ஜி எடுத்தோம், ஜி அதுக்கப்புறம் பி எடுத்தோம், டி எடுத்தோம். இங்க பாருங்க, ஜி ஃபர்ஸ்ட் எடுத்தோம், அதுக்கப்புறம் பி ஃபர்ஸ்ட் எடுத்தோம், அதுக்கப்புறம் இதுல டி ஃபர்ஸ்ட் எடுத்தோம். அப்ப ஜிபிடி, அடுத்து நம்ம என்ன எடுக்கணும், இந்த எம், இந்த எம். ஓகே, அப்ப எம்னா அதுக்கு அடுத்து ஒரு லெட்டர் விட்டு வரணுமா. அப்ப எம்முக்கு அடுத்து ஒரு லெட்டர் விட்டு என்ன இருக்கு, என், எம் என், எம் என். அப்ப இங்க கடைசியா வந்தீங்கன்னா நாலாவது லெட்டர். சரிங்களா. அப்ப Q, அப்ப எம் என் Q, இது வந்து கரெக்ட் ஆன்சர். அப்ப எங்க இருக்கு, ஏல வந்து இருக்குது. ஓகேவா. சப்போஸ் இந்த மெத்தட் உங்களுக்கு புரியல, இன்னொரு மெத்தட் நம்ம எப்படி பண்ணலாம்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜி பி டி இங்க இருக்கா, ஜி பி டி. அப்ப இதுக்கு அடுத்த லெட்டர் என்ன இருக்கு, எம், எடுத்து எழுதுங்க. அடுத்தது டி எம் 4, DM4, இதுக்கு அடுத்து என்ன இருக்கு, என்ன, எழுதுங்க. இதுக்கு அடுத்தது ஆர் ஆர் பி 5, இங்க வந்திருக்காங்க, ரிவர்ஸ்ல வந்திருக்காங்க, RP5. அப்ப இதுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்கா என்ன வரணும், Q, MNQ, ஆன்சர் ஏ. அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். கரெக்டாக நம்ம புரிஞ்சு அந்த கொஸ்டினை நல்லா கவனிச்சாலே போதும், நமக்கு ஆன்சர் டக்குன்னு கிடைச்சிரும். ஸோ இதே மாதிரி நிறைய ரீசனிங்ஸ் வந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ குரூப் 2A மெயின்ஸில் ரீசனிங் ஆட் பண்ணியிருக்காங்க. ரீசனிங்கில் நம்ம கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணி ஆகணும். அதனால் ரீசனிங்கில் என்னென்ன தேவையோ எல்லாமே நம்மளுடைய சேனலில் இனிமேல் நான் அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுவேன். எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனல் கூகுள் CA யூனிவர்ஸ், இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.